நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, வேதத்தை வாசிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்புல நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். முதல்ல வேதம்னா என்ன? உங்க கையில இருக்கிற இந்த வேதாகமும் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு சாதாரண புத்தகம் இல்ல, இது ஒரு பொக்கிஷம். இதுல எவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணக்கற்ற விஷயங்கள் அடங்கி இருக்கு. உங்களை உண்டாக்கின தெய்வம் எப்படிப்பட்டவர், கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் என்ன பேச விரும்புகிறார், உங்களை உண்டாக்குன நோக்கம் என்ன, உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், உலகம் உண்டான சரித்திரம் என்ன, சரித்திரம் என்ன சொல்லுகிறது, உலகம் எப்படி முடிவு பெறும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே புத்தகம் இந்த வேத புத்தகம் மட்டும்தான். இந்த புத்தகத்தை மாற்றி அமைச்சிடணும்னு நினைச்சு நிறைய பேர் முயற்சி செஞ்சாங்க. ஆனா இந்த புத்தகத்தை மாத்தணும்னு நினைச்ச அத்தனை பேரும் மாறிட்டாங்க. எத்தனையோ விதமான புத்தகங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா இந்த ஒரு புத்தகம் தான் உயிருள்ள புத்தகம். இதுல பேசக்கூடிய எல்லா வசனங்களும் உயிருள்ளது. இந்த புக்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வல்லமை உண்டுன்னு சொன்னா உங்களால புரிஞ்சிக்க முடியுமா? இத படிக்க 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 உங்க கண்கள் திறக்கப்படும். அப்படின்னா என்ன? உங்க ஞான கண்கள் திறக்கப்படும். இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க தியானிக்க தியானிக்க உங்க வாழ்க்கையே மாறி போயிடும். நிறைய பேரோட வீட்டுல இருக்கும். ஆனா இதை நீங்க வாசிக்கிறீங்களாங்கிறது தான் முக்கியம். இதை வாசிச்சாதான் இதுல உள்ள மகத்துவம் தெரியப்படும். உங்க வீட்டுல பைபிள் இருக்கா? அதை எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்திருக்கீங்களா? உண்மையாகவே தேவனை அறிந்து கொள்ளணும்னா, இயேசு ராஜா யாருங்கிறது தெரியணும்னா இந்த வேதத்தை வாசிங்க. முழுமையா இந்த வேதத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது வாசித்து முடிச்சிருங்க. இந்த வேதத்தை ஒரு 40 தேவனுடைய மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா தேவ ஆவியினால எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது. கிட்டத்தட்ட இந்த வேதம் எழுதி முடிக்கிறதுக்கு 1500 வருடங்கள் ஆச்சு. உலகத்திலேயே அதிகமாய் விற்பனை செய்யக்கூடிய ஒரே புத்தகம் இந்த வேதாகம புத்தகம் தான். இன்னைக்கு இந்த புக் உங்க கையில இருக்குதுன்னா நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்க பாக்கியவானா இருக்கணும்னா இரவும் பகலும் இந்த வேதத்தை நீங்க தியானம் பண்ண வேண்டும். சும்மா வாசிக்கிறது இல்லாம தியானம் பண்ண வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இந்த வேதத்தை ஜனங்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தங்களை உயிரையே விட்ட நிறைய இரத்த சாட்சிகள் இந்த உலகத்துல மறிச்சிருக்கிறாங்க. தன் உயிரையே விட்டு இருக்காங்க இந்த சத்தியத்தை மக்களிடத்துல கொண்டு சேர்க்கணும். ஏன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கிறதா உண்மையும் சத்தியமும். அதுக்காக உயிரை கூட துச்சமா நினைச்சு உயிரவே விட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த வேதத்தை எப்படி வாசிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மொத்தம் இது 66 புத்தகங்கள் நிறைந்த ஒரு கம்ப்ளீட் புக். இதுல மொத்தம் 1189 சாப்டர்கள் இந்த புக்ல இருக்கு. கிட்டத்தட்ட 31,000 வசனங்கள் இருக்கு. ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும். ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தும். இதுல சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெரிய அர்த்தங்கள் உண்டு. சரி, இப்போ இந்த பைபிளை எப்படி படிக்கலாம்? ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, முதல்ல பைபிளை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து வாசிச்சு முடிச்சிருங்க. ஒரு தடவையாவது இந்த பைபிளை முழுமையா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசித்து முடிச்சிருங்க. அப்பந்தான் உங்களுக்கு தேவன் யார், எப்படி உலகம் உண்டாச்சு, ஹிஸ்டரியில இருந்து வரப்போகிற எல்லா காரியம் வரைக்கும் உங்களுக்கு புரியும். அதற்கப்புறம் ஒரு சாப்டரா நம்ம எடுத்து தியானிக்கலாம். முதல்ல ஆதி ஆகமத்தை பார்த்தீங்கன்னா அது சிருஷ்டிப்பை பத்தி சொல்லி இருக்குது. இந்த பைபிள்ல ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி சொல்லும். ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும். ஆனா இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை முன்னோடியாக வைத்து எழுதப்பட்ட விஷயங்கள். ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் எப்படி உலகத்தை ஜெயித்தார், சின்ன கூட்டத்தை வச்சு எப்படி அவருடைய வல்லமை விளங்குச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இப்போ ரூத் சாப்டர் பார்த்தீங்கன்னா ரூத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அதுல தேவனுடைய நாமம் எப்படி விளங்குச்சு, என்ன அற்புதங்கள் ரூத்துக்கு நடந்தது, எப்படி அவருடைய வாழ்க்கை மாறிச்சுங்கிறத பத்தி பார்க்கலாம். யோனாவை பத்தி பார்த்தீங்கன்னா யோனாவுடைய சரித்திரத்தை பத்தி அதுல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன விஷயம் நீங்க அதுல இருந்து கத்துக்க போறீங்க அப்படிங்கிறத
நீங்க படித்துக் கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு அதிகாரங்களும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும். உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அது அன்பை பற்றி சொல்லும். மத்தேயு 24வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்லும். வரக்கூடிய சம்பவங்கள் என்ன, இந்த உலகத்தின் முடிவில் என்னென்ன நடக்குங்கிறத பத்தி அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அது சிருஷ்டிப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யாக்கோபு 1வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஞானத்தை பத்தி சொல்லும். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா விஷயங்களுக்கும் விடையும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. நீங்க வேதத்தை ஒரு தடவைக்கு பல முறை படிக்கலாம். இந்த புக்கு ஒரு புதுமையான ஒரு புத்தகம். இது வெறும் புத்தகம் இல்லை, தேவனுடைய வார்த்தை. இது சத்தியம், இதுதான் உண்மை. இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் நிறைவேறி கொண்டு வருகிறது. இதற்கு முன்னாலேயும் இதுல சொல்லப்பட்டதா நிறைவேறிச்சு, இனிமேலும் இதுல சொல்லப்பட்டது தான் நிறைவேறும். ஒரு வசனத்தை ஒரு முறை படிக்கும் பொழுது அந்த வசனம் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கும். அதே கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க, அது வேற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும். அன்றன்றைக்கு உள்ள அப்பம், அன்றன்றைக்கு உள்ள தேவை, அன்றன்றைக்கு உள்ள உங்க உடலுக்கு ஆரோக்கியம், உணவு, ஆத்துமாவுக்கு ஆரோக்கியம், இதெல்லாம் இந்த வேத வசனத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் தன் உடல் பசிக்காக ஆகாரம் எடுத்துக்கொள்ளுவான். ஆனா ஆத்தும பசிக்கு எது உணவு தெரியுமா? இந்த வேதம் தான் உணவு. சோகமா இருக்கும்போது, கவலையோடு இருக்கும்போது வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க, உங்களுக்கு ஏற்ற வார்த்தை வரும், உங்களை தேற்றும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. கர்த்தர் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்கினார் தெரியுமா? ஒரு வார்த்தையை சொன்னார், உலகம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், உண்டாயிட்டு. அந்த வார்த்தைகள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இந்த புக்ல எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்க படிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு உருமாற்றம் உண்டாகும். இது உருவாக்கி தரும், இல்லாத காரியத்தை உருவாக்கி தரும். உங்க பிள்ளை சரியா ஞானம் இல்லாமல் இருக்கலாம், இந்த வேதத்தை வாசிக்க சொல்லுங்க, ஞானம் அவனுக்குள் உருவாகும். உங்க கணவருக்குள்ள வேலை இல்லாம இருக்கலாம், இந்த புத்தகத்தை படிக்க சொல்லுங்க, உங்க கணவருக்கு இல்லாத இடத்துல இருந்து வேலை உண்டாக்கி தர இந்த புத்தகம் வலிமை உள்ளது. ஒருவேளை கடன் பிரச்சனையில நீ சிக்கி கொண்டிருக்கலாம். இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் தினந்தோறும் மறுபடியும் 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 சொல்ல சொல்ல அந்த கடன் பிரச்சனை இல்லாமலே போயிடுறதை நீங்க பார்க்கலாம். உங்க சூழ்நிலைகள் மிகவும் மோசமானதா இருக்கலாம். இந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறதை உங்கள் கண்ணால நீங்க பார்க்க முடியும். நோய்வாய்ப்பட்டவர்களாய் நீங்க இருக்கலாம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு எத்தனையோ விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை, அவருடைய தழும்புகளினால் நீ சுகமாவாய், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சுகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. வசனத்தை சொல்ல 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 உள்ளுக்குள்ள ஒரு சுகம், ஆரோக்கியம், ஒரு தெளிவு. இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். தினந்தோறும் வாசிங்க. முதல்ல இருந்து கடைசி வரை ஃபுல்லா வாசித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சில அதிகாரங்களை, சில புக்ஸை எடுத்து தனியா எடுத்து அந்த புக்ஸை மறுபடியும் வாசிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரை அந்த புக்கை மட்டும் வாசிங்க. அப்புறம் ஒரு அதிகாரத்தை எடுத்து மறுபடியும் தியானிங்க. அதுல என்ன சொல்லியிருக்கு, ஆண்டவர் உங்களோட என்ன பேச விரும்புகிறார், இந்த வசனம் உங்களை எதுல மாற்ற விரும்புது. ஒருவேளை உங்களுக்குள்ள கோபம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், கசப்பு இருக்கலாம், மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அது உங்களை சொல்லி காட்டும். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த புக்கு என்னெல்லாம் செய்யும்னு. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம். அது உங்களை பத்தியும் சொல்லும், உங்க எதிராளியை பத்தியும் சொல்லும். அது உங்க பாவத்தையும் நீதியும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்தும். அது உங்களோடு கூட பேசும், உங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கும். இருதயத்தின் நினைவுகளை அது வகை அறுத்து சொல்லும். நீங்க இருதயத்துல நினைக்கிறது வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது உங்க இருதயத்தில் உள்ள நினைவுகளை அது உங்களுக்கு சொல்லும். அது மாத்திரம் இல்லாம உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றி விடுகிற ஒரு அற்புதமான புத்தகம் இது. நீதிமொழிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 31 சாப்டர்ஸ் இருக்குது. ஒரு மாதத்துல 31 நாட்கள் இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளுக்குரிய அந்தந்த சாப்டர் எடுத்து வாசித்தீங்கன்னா அந்தந்த சாப்டர்ல அன்னன்னைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறோம். தினந்தோறும் நீதிமொழிகளை அந்தந்த நாளைக்குரிய அந்தந்த சாப்டர் எடுத்து டெய்லி மறக்காம வாசிங்க. சங்கீத புஸ்தகங்களை தினமும் தியானிங்க. அதுல கர்த்தரை துதித்து பாடக்கூடிய பாடல்கள் இருக்குது. கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். நீங்க வாசிக்க வாசிங்க அது துதி பாடலாக மாறும். கர்த்தர் துதிக்கப்படுவார். கர்த்தர்
ஆராதிக்கப்படுகிறதுனால அவருடைய பிரசனம் உங்களை நிரப்பும். அப்புறம் வாக்குத்தத்தங்களை நீங்க தினந்தோறும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்களை டெய்லி சொல்ல வேண்டும். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும், எதிர்காலத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க தேவைகளுக்கு, உங்க கடன் பிரச்சனைகளுக்கு, உங்க வியாதிகளுக்கு, உங்க குடும்ப சூழ்நிலைகளுக்கு எல்லா வாக்குத்தத்தங்களையும் தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சாத்தான் ஜெபிக்க கூட உங்களை விட்டுருவான், ஆனா வேதம் வாசிக்க உங்களை விடவே மாட்டான். வேதத்தை கையில எடுக்கும் போதுதான் ஃபோன் கால்ஸ் வரும், இல்லை வேற ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், இல்லை வேற ஏதாவது முக்கியமான ஒரு காரியம் உங்க இருதயத்தில் வரும். வேதத்தை மட்டும் படிக்க விடவே மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்க வேதத்தை எடுத்துட்டீங்கன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி போயிடுவீங்க. உங்க ஆத்துமா கர்த்தருக்குள்ள போயிடும். உங்க ஆத்துமாவை பிடிக்கணும்னு அவன் ரொம்ப பிரயாசப்படுவான். உங்க ஆத்துமா தான் அவனுக்கு வேணும் நரகத்துல தள்ளப்படுறதுக்கு. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்க பிடிச்சு சொல்ல 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 சாத்தானுடைய தலை வெடிக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? சாத்தானை தோற்கடிக்கக்கூடிய ஒரே வழி இத வேதம் தான். இதை தினந்தோறும் அட்லீஸ்ட் 20 நிமிஷம் 3 அதிகாரங்களாவது 4 அதிகாரங்களாவது உட்கார்ந்து கண்டினியூஸா சத்தமா படிங்க. உங்க வீட்டுல வேதாகம வசனங்களை சத்தமா வாசிங்க. வாசிக்க வாசிக்க உங்க வீட்டுல உள்ள இருள் மாறும், வெளிச்சம் உள்ள வரும். தேவனாகிய கர்த்தர் வீட்டுக்குள்ள வருவார். இயேசு கிறிஸ்து உங்களை தொடுவார். நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். உங்க இருதயம் மாறும், தெளிவு உண்டாகும், ஞானம் பிறக்கும், வாழ்க்கையே மாறி போகும். அதனால நிச்சயமா வேதத்தை வாசிக்கிறத மட்டும் ஒரு நாளும் விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்குள்ள வேத வசனங்கள் உள்ள போகணுங்கிறதுக்காக தான் தினமும் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம். வீடியோ மூலமாய் தேவனுடைய வசனங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய நோக்கமே ஜனங்களுக்குள்ள வசனம் கிரியை செய்ய வேண்டும். அன்னைக்கு நாள் ஃபுல்லா அந்த வசனத்தை நீங்க தியானிச்சுட்டே இருக்கும்போது அந்த வசனம் எவ்வளவு பெரிய மாற்றங்களை உங்களுக்குள்ள கொண்டு வரும் தெரியுமா? இந்த வேத வசனம் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம், எதிரியை ஜெயிக்கக்கூடிய பெரிய ஆயுதம். அந்த ரகசியத்தை மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த வேதத்தை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதை நேசிச்சு படிங்க. இது தேனிலும் மதுரமுள்ள ஒரு சுவையுள்ள ஒரு வேதாகமம். இதை படிக்கும் போது இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதை நீங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு, நிறைய புத்தகங்களை எல்லாரும் வாங்கி படிக்கிறாங்க. ஆனா முக்கியமாய் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம் தான். இதை ஒரு மனுஷன் படிக்காம போயிட்டானா வாழ்க்கையே அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால இந்த உலகத்துல நம்ம வாழ போகிற இந்த சொற்ப காலத்துக்கு நமக்கு ஆகாரமாயும் நம்மளுடைய ஆத்மாவை தேற்றுகிறதாயும் இருக்கிறது மாத்திரம் இல்லாம இந்த உலகத்தை விட்டு நம்ம மறிக்கும் போது உன்னதமான தேவனிடத்துல நம்மை கொண்டு சேர்க்கிற ஒரு மகா உன்னதமான பொக்கிஷம் தான் இந்த புத்தகம். தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டது. ஒருவேளை புரியலன்னா அந்த இடத்துல கேளுங்க. இந்த புத்தகத்தை எழுத வைத்தவர் தேவ ஆவியானவர். அவர் ஒரு நல்ல போதகர், நல்ல டீச்சர். உங்களுக்கு அவரே நிறைய சொல்லி கொடுப்பாரு. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, வேத புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு புரியவே மாட்டேங்குது, அது எப்படி படிச்சாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கூடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அழுக்கான கூடை, அது குப்பையில கடந்து ரொம்ப நாரி போய் அழுக்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கூடையை எடுத்துக்கிட்டு போய் நீங்க ஒரு தண்ணிக்கு டேப்புக்கு கீழே வைக்கிறீங்க. அந்த டேப்பை திறந்து விட்டுருங்க. அந்த தண்ணி அந்த கூடைக்குள்ள என்ன செய்யும்? விழுந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த கூடை என்ன செய்யாது? நிரம்பாது. ஏன்னா அந்த கூடைகள்ல ஓட்டைகள் இருக்கும். அதனால அந்த தண்ணி அந்த கூடையில விழ 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 தண்ணி எல்லாம் வெளியில போகுது. ஆனா நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணலாம், அந்த கூடை சுத்தமாயிரும். ஆமா, ஒருவேளை வேத வசனம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். முதல்ல படிக்கும் போது உங்களுக்கு அது புரியாது. ஆனா உங்களுக்கே தெரியாம அந்த வேத வசனம் உங்களையே மாத்திக்கிட்டு இருக்கும். நீங்க படிக்க 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 அது உங்களையே மாற்றிட்டு கொண்டிருக்கும். உங்க சூழ்நிலைகளை மாற்றி கொண்டிருக்கும். உங்க வீட்டுல உள்ள எல்லாரும் மாறுவாங்க. நீங்க மாற மாற உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு இப்ப புரியாது. நீங்க அந்த வேதத்தை ஃபுல்லா படிச்சு முடிச்ச பிறகுதான் யோசிப்பீங்க, எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த வேதம் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்குன்னு. அதே போல ஒரு தடவை வாசிக்கும் போது அது புரியாது. ரெண்டாவது தடவை நீங்க வாசிக்க தொடங்கும் போது முதல்ல இருந்து அந்த வேதம் உங்களுக்கு வெளிப்படும், வார்த்தைகள் வெளிப்படும். இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஆழமான சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளியே கொண்டு வரும். தேவ ஆவியானவரே உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நிச்சயமாக இதை வாசிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆர்வத்தையும் அந்த ஒரு கிருபையையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாக வேதத்தை தினந்தோறும் படிங்க, உங்க வாழ்க்கை மாறிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.